உள்ளே வந்த பத்திரிகையாளர் அடித்து சொன்ன நீதிபதி. சவுக்கு சங்கர் வழக்கில் அரங்கேறிய புது திருப்பம். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த மே 12ஆம் தேதி அன்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க கோரி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை வியாழக்கிழமை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன், PB பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு, எதிர்காலத்தில் சவுக்கு சங்கர் எப்படி நடந்து கொள்வார், என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என்பது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சவுக்கு சங்கர் தரப்புக்கு உத்தரவிட்டு இறுதி விசாரணை இன்று நடைபெறும் என அறிவித்திருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் இதே அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கரின் தாயார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன், சவுக்கு சங்கரின் செயல்பாடுகளால் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கும் சீர்குலையவில்லை, பொது சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படவில்லை, குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கும் முன்புதான் அவர் மீது 4 வழக்குகள் போடப்பட்டுள்ளன, அந்த வழக்குகளையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் குறிப்பிடவில்லை, எனவே அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், அனைத்து நடைமுறைகளையும் முறையாக பின்பற்றிய அவர் மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, சவுக்கு சங்கரின் அவதூறு கருத்துக்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்றார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த வழக்கில் தங்களையும் இணைக்க கோரியும் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் சார்பில் வழக்கறிஞர் செல்வி ஜார்ஜும், தமிழர் முன்னேற்றப்படை தலைவரான வீரலட்சுமி சார்பில் மூத்த வழக்கறிஞர் S பிரபாகரனும் ஆஜராகி கோரிக்கை விடுத்தனர். அதன்படி இன்று மாலை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவில் உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை, எனவே அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி GR சுவாமிநாதன் தீர்ப்பளித்தார். ஆனால் இந்த வழக்கில் தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதி PB பாலாஜி உத்தரவிட்டார். இரு நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பால் இந்த வழக்கு 3வது நீதிபதியின் விசாரணைக்காக பொறுப்பு தலைமை நீதிபதி R மகாதேவனுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை மத்திய சிறையில் உள்ள சவுக்கு சங்கரை சென்னை புழல் சிறைக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என இரு நீதிபதிகளும் உத்தரவிட்டுள்ளனர். ரமேஷ் தூக்காங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.